அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவதூதனால் இயேசுவை கல்லறையிலே தேடிய பெண்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தி. அவர் சொல்லுகிறார், மரித்தவர்களிடத்திலே உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் தேடுகிறீர்களே என்று கேள்வி கேட்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் வணங்குகிற தெய்வம் உயிரோடு எழுந்த தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆகவேதான் நாங்கள் இந்த உயிர்ப்பின் நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை, உயிர்த்தெழுந்த அந்த சந்தோஷத்தை நாங்கள் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமையிலே எனக்கும் உங்களுக்கும் பங்கு உண்டு. அவர் எப்படியான காரியத்தை எங்களுக்கு செய்திருக்கிறார் தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயித்தபடியினாலே நானும் நீங்களும் நித்திய மரணத்தில் இருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறார். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுதலை, இருளில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எங்களை விடுதலைக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த வல்லமையை எங்களுக்கு இன்றைய நாளிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய உள்ளத்திலும் இயேசு வர விரும்புகிறார். அவர் அங்கே இல்லை என்று சொல்லும் அல்லவா? அவர் எங்கே இருக்கிறார்? என் உள்ளத்திலே இருக்கிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் என் உள்ளத்தில் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வர விரும்புகிறவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். சொல்லும் போது அவர் வருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதனுடைய வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாகின்றன. பாவங்களும் சாபங்களும் நீங்குகின்றன, நோய்கள் நீங்குகின்றன, எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்ப்பு கொடுக்கிறார். ஆகவே இது எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அது உரித்தானதாக இருக்கிறது. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காரியத்தை செய்திருந்தாலும், அவர் உயிர்த்தெழுந்தாலும் அந்த வல்லமை இன்றும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினால்தான் இன்றும் அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.